வணக்கம் அன்பர்களே. 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பதிவை இப்பவே போடுவதற்கு காரணம், அதன் பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது, ராசியை வச்சு பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா அப்படி என்று. ராசி என்பது சந்திரனை வைத்து, அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். ஒரு ரயில் பயணத்துக்கு எப்படி 2 தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல துல்லிய பலனை அறிய ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த 2024 பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ ராசிநாதன் 8ல் மறைஞ்சிறாரே, அப்போ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அப்படி கிடையாது. உங்கள் ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கார், அதாவது 6க்குரியவனும் அவரே இருக்கிறனால ஒரு வகையில் உங்களுடைய மன எண்ணத்தில் ஒரு சில மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு மந்தத்தன்மை இருக்கும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னா 12ஆம் தேதி வரை தான், பிப்ரவரி 12 தான். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் போய் பாக்யஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் அமர்கின்ற இந்த வேளையில் இதுவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 12 நாள் இருந்து வந்த ஒரு வகையான ஒரு குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து விட்டு ஒரு சுறுசுறுப்பாக எதையோ இழந்தது அப்படின்னு நினைத்த விஷயங்கள் அத்தனையும் அது நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அப்போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும் என்பது தான் உண்மை. சரி, அதே சமயத்தில் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். அந்த தொந்தரவுகள் அத்தனையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரியாகுங்கிறது தான் அமைப்பு. சரி, 2ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் அமருவது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும்ங்கிறது தான் அமைப்பு. அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில். சரி, 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அல்லவா, தைரிய வீரிய ஸ்தானத்தை அந்த புதன் பகவான் பார்க்கிறார். அப்போ தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த புதன்ங்கிறது வியாபாரத்துக்குரிய ஒரு கிரகம் அல்லவா. அந்த 3ஆம் இடம் என்பது வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு இடம்ங்கிறதுனால வியாபாரத்தில் இருக்கின்ற அனைத்து ரிஷபராசி என்பர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பிற்பகுதியில் லாபம் காணக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இசைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என சூரியனும் அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அரசாங்க ரீதியில் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இது நாள் வரை கிடைக்கப் பெறாத ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் இங்கே 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது உங்களுக்கு கூடுதல் பலம். அப்போது 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் அந்த இடம்தான். அப்போது தாயினுடைய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகள், இது எல்லாமே தீரக்கூடிய தன்மை, தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு வீடு, வண்டி, வாகனம் இந்த
மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதை வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரியன் 4ஆம் இடத்தை பார்த்து அந்த சிம்ம மனையை பார்த்து பலப்படுத்துகின்ற காரணத்தால் அரசு ரீதியாக இருந்தவர்களுக்கு இருந்து வந்த குழப்பம், அதாவது ஒரு இடமாற்றம் கிடைக்குது, அது போகலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தவர்கள், அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாளாக ஆகுது, எனக்கு ஒரு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குதே, ஏன் இவ்வளவு டிலே ஆகுதே அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு எல்லாமே இந்த பிப்ரவரி, அதாவது 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். நினைத்தவாறு ப்ரமோஷன் கிடைக்கும், நினைத்தவாறு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை. இதை வரையில் அந்த அரசு ரீதியில் இருந்து வந்த மன போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ரிசல்ட், உங்களுக்கு நினைத்தவாறு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அரசாங்க வேலை, அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களில் ஒரு வேலையில் பெண்டிங் இருக்குது, பாக்கி இருக்குது, அதை முடிக்க முடியாமல் இருக்கிறது. அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். 5ஆம் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு கூடுதல் பலத்தை தருகிறது. அப்போ குழந்தைகளால் ஒரு நல்லதொரு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அதாவது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும், அதாவது ஒரு வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ குழந்தை நினைத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருந்த தாய் தகப்பனுக்கு குழந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், அதாவது மனதுக்கு பிடித்த விஷயங்கள், இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரின் புகழும் தரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் குழந்தை ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகலையே, அல்லது ஒரு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இருக்கே, என்னுடைய சொல்படி கேட்க மாட்டேங்கிறானே என்று ஏங்கிக் கொண்டிருந்த, வேதனைப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 6க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போது கடனை வளர்க்கும் அப்படிங்கிற விதத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு சுகர் சார்ந்த விஷயங்கள், பிரஷர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது ஜீரணம் சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட, அது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி வரை தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய தன்மை. திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அதாவது பெண்களின் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் 8ல் இருக்கு. அப்போ அந்த சுக்கிரனும் செவ்வாயும் 8ல் இருக்கிறனால சின்ன விஷயத்தில் கொஞ்சம் ஒரு தள்ளி போடக்கூடிய தன்மை இருக்கும். என்னமோ செட் ஆக மாட்டேங்குதே, ஏதோ ஒரு தடை ஏற்படுகிறதே அப்படிங்கிற எண்ண உணர்வுகள் இருக்கும். ஆனால் இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது செவ்வாய் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அதே போல் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12 பெயர்ச்சியாகி பாகிஸ்தானத்தில் போய் அமர்கின்ற அந்த தருணத்தில், அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்தவாறு வரன்கள் அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில். சரி, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு. ஏன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் கொஞ்சம் நல்ல வலுவாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்த்து வலுப்படுத்துகிறார். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் குருவே உட்கார்ந்திருக்கார். அப்போ நான் வெளிநாட்டு வேலைக்கு போயே ஆகணும், அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஸோ அது சாதகமாக இருக்குமானா நிச்சயமாக சாதகமாகும். அப்போது ஒன்று வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம், அல்லது சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட், அதர் மாநிலத்துக்கு செல்லக்கூடிய
வாய்ப்புகள். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா 10 கூடியவன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது வேலை இல்லாதவர்களுக்கு, திடீரென்று ஒரு வேலை இழந்தவர்களுக்கு வேலை இந்த மாத இறுதியில் நீங்கள் நினைத்தவாறு நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த படித்துக்குண்டான வேலை இருக்கிறது. இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா, இந்த சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால விபரீத யோகங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். என குருவின் வீட்டில் இருக்கின்ற ராகு உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி அந்நிய மதம், அதாவது வெளி மாநிலம் மூலமாக அல்லது வெளிநாட்டின் மூலமாக அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக அதாவது ஒரு நண்பர்களின் மூலமாக, அதாவது குழந்தை சார்ந்த, அதாவது ஸ்கூலில் படித்த இருந்த உங்கள் நண்பர்கள் ஒரு 10-12 வருடங்களுக்கு பின்பாக உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவர்களின் மூலமாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு லாபகரமாக வெற்றிகரமாக ஒரு நல்ல இதை கொடுக்குங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதம். ஸோ ஆக மொத்தம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள்.